இன்றைக்கி வந்துட்டு இந்த மார்னிங் ட்ரிங்க் சீரகம் சோம்பு வெந்தயம் மூணுமே எப்படி வறுத்தரைச்சி எம்டி ஸ்டொமக்கில் காலையில் ட்ரிங்காக குடிக்கலான்னு பார்க்கலாங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டம்ளர் அளவுக்கு நான் சீரகம் எடுத்திருக்கேங்க. சீரகம் வந்து நம்மளோட ஜீரண சக்தி மேம்படுத்துங்க, உடம்பு சீராக வச்சுருக்கோம். 3 to 4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது நல்லா மனம் வரும், கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகுங்க. எடுத்து ஆற வச்சுருங்க. அடுத்தது அதே டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு வந்து நம்மளோட ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடாக வச்சுருக்கோங்க. அதையும் நீங்கள் 3 to 4 மினிட்ஸ் வறுக்கும்போது நல்லா மனம் வரும், எடுத்து ஆற வச்சுருங்க. அதே டம்ளரில் வெந்தயம் மட்டும் 1/2 டம்ளருங்க. வெந்தயம் வந்துட்டு இன்சுலின் லெவலை வந்து நல்லா மேனேஜபிளாக வச்சுருக்கோம், பாடியை கூலிங்காக வச்சுருக்குங்க. சீரகம் 1 டம்ளர், சோம்பு 1 டம்ளர், வெந்தயம் மட்டும் 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. மூணையும் இந்த மாதிரி வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடிகட்டாமல் குடிச்சிக்கலாம், நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. இது வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இது வந்து ரெகுலராக மார்னிங் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் தூங்கி எந்திரிச்சு ப்ரஷ் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரிங்காக குடிக்கும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒருத்தருக்கு 1.5 டம்ளர் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி பொங்கி வரும். ஜஸ்ட் 5 நிமிஷம் 2 கொதி வந்தால் போதுங்க. நல்லா வார்மாக டீ குடிக்கிற சூடெல்லாம் குடிச்சிங்கன்னா நம்மளோட உணவு குழாயில் ரொம்ப நாளாக தேங்கிடுற கொழுப்புகளை நல்லா குறைக்குங்க. ட்ரை பண்ணிக்கோங்க.